நாரதர் எப்போதும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லக்கூடிய நாரதருக்கு இந்த நாமத்தில் என்னடா இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தது. நேரே பெருமாள்கிட்ட போனார். எப்பா பிரபு, நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த நாராயண நாமனுடைய அர்த்தம் தான் என்னன்னு கேட்டான். நாரதர் கேட்டார். பெருமாள் சொன்னார், எப்பா நாரதாங்க வா, கங்கைக்கரை ஓரத்தில் ஒரு புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த புழுவினுடைய காதில் போய் சொல்லுன்னார். நாரதர் நேரே போனார். அந்த புழுவினுடைய காதில் நாராயணா அப்படின்னு சொன்னார். புழு என்ன செஞ்சுட்டு உடனே நாரதர் பெருமாள்கிட்ட வந்தார். எப்பா நாமத்தினுடைய பலனை நான் பார்த்துட்டேன், ஒரு நேரம் சொன்னதுக்கே அந்த புழு போய் சேர்ந்துருச்சுன்னு உடனே, இல்லைடா அது பக்கத்தில் ஒரு 50 அடி தூரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும், அந்த பட்டாம்பூச்சி காதில் போய் சொல்லுன்னாரு. நேரே நாரதர் போனார். அந்த பட்டாம்பூச்சியினுடைய காதில் நாராயணானாரு. பட்டாம்பூச்சியும் உடனே நாரதர் வந்தார். எப்பா பிரபு, நாராயணான்னு சொல்ல முன்ன எல்லாம் பொட்டு பொட்டுன்னு போகுதுன்னு உடனே, இல்லைடா அப்படி இந்த பக்கமாக வா, ஒரு மான் குட்டி போட்டிருக்கு, அந்த மான் குட்டியினுடைய காதில் போய் நாராயணான்னு சொல்லுன்னு. நாரதர் நிறைய போனார். அந்த மான் குட்டியினுடைய காதில் நாராயணான்னாரு. மான் குட்டியும் பாருங்க பாருங்க. நாமம் தான் பெருசு. நாராயண நாமம் தான் பெருசு, ராம நாமம் தான் பெருசு. அப்போ உடனே நாரதர் வராரு. எப்பா பிரபு, இது சரியில்லை, நான் எங்கே போய் நாராயணான்னு சொன்னாலும் எல்லாரும் போட்டுக்கிட்டு ஓடிடுது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் நம்மலாம் கூட்டமாக போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நிற்காம வைகுண்ட பதவி நமக்கு கிடைக்கும்னுட்டு, அப்போ பெருமாள் அப்படியே புஷ்ப விமானத்தில் வந்து வைகுண்டம் போகிறவங்களாம் வண்டியில் யாருங்கன்னா யாரெல்லாம் யாருவோமோ, எவ்வளவு வேலை இருக்குன்றுவோம். உடனே நாரதர் இப்படி சொன்ன உடனே பெருமாள் சொன்னார், இங்கே வாடா, காசி ராஜாவுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்து 16 நாள் ஆகுது. அந்த குழந்தைக்கு பேர் விடுதான், நீ போய் அந்த குழந்தைனுடைய காதில் நாராயணான்னு சொல்லுன்னாரு. நாரதருக்கு கிடு கலங்கிட்டு, எப்பா பிரபு இங்கே வா, இதுவரைக்கும் நீ கொலை பண்ண சொன்னது பூரா டி கிரேடு, இது மகாராஜா சமாச்சாரம், ஏதாவது முன்ன பின்ன ஆயிட்டுதுன்னா அப்படி நீ போன்ட்டார். உடனே பார்த்தாரு. நாரதர் எப்படி இருப்பார்? கையில் இந்த சப்ததாள கட்டை வச்சிருப்பாரு. இங்கே வாடா, இனிமே இதை கையில் எடுக்கப்படாது அப்படின்னு எக்குகளை சொருவிக்கிட்டார். சொருவிக்கிட்டு நிறைய அரண்மனைக்கு போனார். அங்கே அரண்மனையில் வாசலில் இருக்கக்கூடிய வாயில் காப்போன்னு இவரை உள்ளே விட மாட்டாங்க. ஏய் நான் நாரதர்டாண்ணா, போசாமி நீ நாரதர் இல்லை, நாரதர்னா குடிமி வச்சிருப்பாரு, கையில் என்னமோ அடிக்க கட்டை வச்சிருப்பாரு, நீ ஒன்றும் இல்லாமல் வந்த அப்படின்னு உடனே, நான் தாண்டா நாரதர்னு உடனே உள்ளே விட்டான். போன உடனே காசி மகாராஜாவுக்கு சந்தோஷம். ஓடோடி வந்து, ஏப்பா நம்ம பிள்ளைக்கு பேர் சுட்டு விழாவுக்கு நாரத மகரிஷியே வந்திருக்காருன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே நாரதர் பெருமாள் சொல்லி தட்ட முடியாது இல்லையா, அந்த குழந்தைனுடைய காதில் நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அந்த 16 நாள் ஆன குழந்தை எந்திரிச்சு உட்கார்ந்து பேசிச்சுது. அடக்கு இருக்கு நாரதா, உனக்கு இன்னுமா உனக்கு விவரம் புரியலை, நான் கங்கக்கரை ஓரத்தில் புழுவா நெளிஞ்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ நீ நாராயணாங்கிற நாமத்தை சொன்ன, அதை விட உயர்ந்த ஒரு பிறவி எனக்கு கிடைச்சது, பட்டாம்பூச்சியா வந்தேன், அங்கேயும் வந்து நீ நாராயண நாமாவை உச்சரிச்ச, நான் மானா பிறந்தேன், அங்கேயும் வந்து சொன்னேன், இப்போ ஒரு மகாராஜனுக்கு வாரிசாகவே பிறந்திருக்கேன், என்னுடைய 4 பிறவியில் என்னுடைய 4 ஜென்மாவிலையும் எனக்கு நாராயண நாமாவை உபதேசிச்ச, இதை விட எனக்கு என்னடா வேணும்னு கேட்டா. அப்போ அந்த நாராயண நாம அவ்வளவு பெருசு. இதை என்ன சொல்லலாம்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்லுங்க. அதுவும் என்ன சொல்லலாம் பாருங்க, ஒரு பசுவனுடைய கொம்புல ஒரு கடுகை வச்சா அது எவ்வளவு நேரம் நிற்கும்? வச்ச உடனே விழுந்துரும், இப்படி நேரத்தில் விழுந்துரும். அந்த நேரத்தில் நீ நாராயணன்னு சொன்னா போதும்ங்க. அது இன்னும் ஒரு பிடிக்கல இறங்கி என்ன சொல்லலாம் பாருங்க, எப்பா பிரபு என்னுடைய உயிர் இந்த உடல்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது நான் உன்னை நினைக்க முடியுதோ முடியலையோ, ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு நான் சொல்லுதனோ சொல்லலையோ, நான் இப்போ சொல்லக்கூடியதை நீ அந்த கணக்கில் எடுத்துக்காங்க. எப்படி பாருங்க.